இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை சேரணும்னு நினைக்கும் போது, ரொம்ப ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும் போது, இந்த வார்த்தையெல்லாம் நான் நம்புகிறேன், இதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளெல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அவ்வளவு வலியோடு அத்தனை பலவீனத்தோடு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லா தடைகளையும் தாண்டி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் தென்பட்டார்கள். ஆமென். எப்படி அது கண்டுபிடிச்சார்? பொதுவாக நம்முடைய ட்ரெஸ்ஸில் யாராவது ஒருத்தர் தொட்டால் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய ஃப்ளஷ், நம்முடைய உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் தொட்டாங்கன்னா கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி ஆண்டவரே உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது. அப்போ நான் நம்புகிறேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் வேதத்தில் யாக்கோபு தன்னுடைய தகப்பனாராகிய ஈசாக்கை விட்டு இப்போ தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு போகிறார். அந்த மாமனார் வீடு கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம அவன் போனான், நைட்டு படுத்தான், காலையில் எந்திரிச்சான் அப்படின்னு நம்ம வாசிப்போம். ஆனால் ஏறக்குறைய ஒரு 800 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். அவ்வளவு தூரம் பிரயாண தூரம், தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி தான் அவன் போகணும். ஆனால் தன்னுடைய தகப்பனாய ஈசாக்கு எப்படி இருந்தான்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் செல்வ சீமானாக இருந்தான். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன். அதுவும் அவங்க அப்பா மட்டும் கிடையாது, வேதம் சொல்லுகிறது அவனுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உன்னை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போகும்போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய எஜமானனை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார். அப்பா ஒரு கோடீஸ்வரர், தாத்தா ஒரு அதோட கோடீஸ்வரர், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் தான் யார் அப்படின்னா இந்த யாக்கோபு. ஆனால் தன்னுடைய தகப்பனை விட்டு, தாயை விட்டு எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு தெரியாது. தன்னுடைய மாமனார் வீட்டில் எத்தனை நாள் இருக்க போகிறான்னு கூட தெரியாது. ஆனால் தன்னுடைய தகப்பனாரும் தன்னுடைய தாயாரும் தனக்கு கொடுத்து விட்ட அந்த சொத்தை குறித்து அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் இந்த நதியை கடக்கும்போது எப்படி கடந்தேன் அப்படின்னா, வெறும் கோலும் கையுமாக. அப்போது ஒருவேளை அவங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அவங்க கூட போகிறவங்களுக்கு நீங்கள் போகிற வழியில் சாப்பிடுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர்கள் கொடுத்தது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய செல்வ சீமானாய் நீங்களும் நானுமா இருந்திருந்தால், கண்டிப்பாக நம்முடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகிறதா இருந்தால் நம்ம எல்லாத்தையும் அவனுக்காக ஃப்ளைட் புக் பண்ணி, அவனுக்காக ஹோட்டல் புக் பண்ணி, ரூம் புக் பண்ணி, 10 பேரை கூட அமைச்சு, அவன் எத்தனை நாள் பிரயாணமானாலும் அதற்கான புளியோதரையெல்லாம் கட்டி, அப்படியே எல்லாத்தையும் கெட்டு போகாத எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம போயிட்டு வா அப்படின்னு அனுப்புவோம். ஆனால் இந்த யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய வீட்டிலிருந்து நான் திரும்பி வரும்போது வெறும் கோலும் கையுமாக வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாருன்னா, என்னை பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றி இருக்கிறார். அப்போ நான் நம்புகிறேன், இருந்தும் வச்சுட்டு கூட கொடுக்காத ஒரு தகப்பனார், எதுவுமே கொடுத்து விடலைனாலும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கலும் பெரியவர், ஈசாக்கை காட்டிலும் பெரியவர், தன் தகப்பனரை காட்டிலும் பெரிய தேவன் யாக்கோபை கைவிடவே இல்லை. அவனை நடு வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்து, அவரை மேலே கர்த்தர் பார்க்க பண்ணி, இங்கே அநோக்கி நீ மேலே பாரு, நீ இந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், நீ நிற்கிற பூமி அது பரிசுத்த பூமி, அந்த இடத்துல அவனுக்கு வாக்கு கொடுத்து உன்னை திரும்பவும் இந்த இடத்துல நான் வெற்றியாய் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஒருவேளை நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெறும் கோலும் கையுமாய்
உங்களுடைய வீட்டிலிருந்து அனுப்பப்படும் போது ஒன்றுமே இல்லாமல் அனுப்பி இருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து யாராவது ஒருவர் ஒன்றுமே இல்லாமல் உங்களை அனுப்பி இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன், எதுவுமே என் கையில் இல்லை, எதுவுமே எடுத்துட்டு வரல, எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, அந்த யாக்கோபை திரளாய் பெருக பண்ணின கர்த்தர். ஹல்லேலூயா. யாக்கோபனுடைய வாழ்க்கையில் இது மட்டும் இல்லை, அப்பா அம்மா ஒன்றுமே கொடுத்து விடல. அதுக்கப்புறம் மாமனாருடைய வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மாமனார் அவனுடைய சம்பளத்தை ஏமாத்தினாரு. இரவில் போனதெல்லாம் கொடுத்தான், களவாய் போனதெல்லாம் கொடுத்தான். இந்த மாதிரி மாமனார் அவன்கிட்ட பிடுங்கினாரு, அம்மா அப்பா கொடுத்து விடல, உனக்கு என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்த்தா யாக்கோபு சொல்லுகிறான், இவை அனைத்தும் என் வாழ்க்கையிலே நடந்தும் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு திரும்பி பார்த்தா கர்த்தர் எண்ண முடியாத அளவிற்கு திரளா எனக்கு தந்திருக்கிறார். அந்த தேவன் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், யார் கொடுக்காட்டாலும் நான் உனக்கு தருவேன். எத்தனை பேர் உன்னை வெறுமையாய் அனுப்பினாலும் நான் உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டேன். நம்புறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வெறும் கோலும் கையுமாய் ஊரை விட்டு வந்த பலரை பரிவாரங்களுக்கு கர்த்தர் தகப்பனாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒண்ணுமே இல்லாம நீங்க புறப்பட்டு வந்தீர்களோ, நான் இந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்தி உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் பெருக பண்ணி, ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் சீக்கிரமாய் நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை வார்த்தையை சொல்லுவீர்கள். நான் வெறும் கோலும் கையுமாய் இந்த பட்டணத்திற்கு வந்தேன், இந்த தேசத்திற்கு வந்தேன். வெறும் கோலும் கையுமாய் என்னை துரத்தி விட்டார்கள், என்னை அனுப்பி விட்டார்கள், எனக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்னை பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றினார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுகிற நாள் வரும். ஆமேன் என்று சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை வெறுமையாய் அனுப்பிவிட்ட இடத்திலே பல பரிவாரங்களுக்கு எங்களை தகப்பனாய் மாற்றுகிறவர். ஆமேன். அடியேனுக்கு தேவரீர் நீர் காண்பித்த எல்லா தயவிற்கும் என் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று யாக்கோபு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம அனைவரும் ஒரு நாள் சொல்லுகிற ஒரு நாளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 ஆண்டுகள் அவர்களுக்கு வேலை செய்து அடிமையாக இருந்து தங்களுடைய சாப்பாட்டுக்கு கூட எடுத்துக்காம எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்தாங்க. இவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போகும்போது அந்த ஜனங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது, இவங்களை வெறுமையாக அனுப்பி விடணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அதை செஞ்சாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் நியமிக்கப்படலை. மாத சம்பளமோ வார சம்பளமோ இல்லைன்னா இயர்லி சம்பளமோ அப்படியெல்லாம் நியமிக்கப்படலை. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் எதுவுமே இல்லை. அவங்க பிறந்ததிலிருந்து மரணம் அடைகிற வரைக்கும் இன்னொருத்தருக்கு உழைத்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட பண்ணினார் என்றால், கர்த்தர் பொன்னோடும் வெள்ளியோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. யார் நம்மை வெறுமையாய் அனுப்பணும்னு நினைச்சாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்தை பார்த்து, நான் நம்புகிறேன், நம்மை அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்றைக்கி 4வது நாள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தரணும், என்னுடைய கையை நீர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. அப்பா ஒன்றும் கொடுக்கல, தாத்தா ஒன்றும் கொடுக்கல, ஆனால் வெறுங்கையாய் வந்த அந்த மனுஷனை பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற முடியுமானால், இன்றைக்கு வெறுங்கையாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை
நீர் ஆசீர்வதித்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் ஆண்டவர் மடியிலே அளந்து போட பண்ணுவாராக. ஸ்தோத்திரம். உங்களை ஏமாற்றினவர்களுக்கு முன்பு அவர்கள் அடைத்த வழி ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு பல வழிகளை உங்களுக்கு திறந்து அவர்களை பார்க்கலும் பல மடங்கு உயர்விலே வைப்பதற்கு கர்த்தர் 2 கைகளையும் மேலே உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். எங்களை கனம் பண்ணுகிற கர்த்தர், எங்களை கனம் பண்ணுகிற கர்த்தர், நாங்கள் இழந்ததை எங்களுக்கு திரும்ப கொடுக்கிற கர்த்தர். அப்பா ஹல்லேலூயா. யாரிடத்திலும் கையேந்தாதபடி எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எத்தனை முறை எங்களை ஏமாற்றினாலும், எத்தனை முறை எங்களை வஞ்சித்தாலும், அவர்கள் ஏமாற்றின அவர்கள் வஞ்சித்ததை விட பல மடங்கு நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏமாந்ததை பல மடங்கு திரும்ப தருகிற கர்த்தர், நஷ்டப்பட்டதை பல மடங்கு திரும்ப தருகிற கர்த்தர், இத்தனை நாட்களும் சேர்த்து வைத்ததை எனக்கு திரும்ப தருகிற கர்த்தர். கைகளை ஏசப்பாட்ட காமிச்சு இந்த கையை பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய கரம் என்னுடைய கரத்தோடு இருக்கட்டும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவாப்பா. அந்த வாக்கு தத்தம் இப்பொழுது இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு ஜெயம் உண்டாவதாக. மனிதர்கள் எடுக்கிற ஒவ்வொரு சக்திகளும், அவர்கள் எடுக்கிற யோசனைகளும் முறியடிக்கப்பட்டு, ஆமே, இந்த 7 நாட்கள் முடியும் போது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம், ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் கர்த்தர் என் கையிலே நீர் தருவீர். நல்ல விசுவாசத்தோட எஸ் எஸ் கர்த்தர் அப்படி செய்ய போறாரு. கர்த்தர் அதற்கான பாதையை கட்டளையிட போறாரு. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது யாக்கோபுக்கு நடந்தது போல அவனுக்காக அவனை பிளஸ் பண்றதற்கு ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்பாத கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல பரிவாரங்களுக்கு நம்மை தகப்பனாய் ஆண்டவர் மாற்றுவார். இந்த பலிபீடத்திலிருந்து இந்த 4வது நாள் இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஊழியக்காரன் என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மனுஷன் உங்களுக்கு கொடுக்காம உங்களை வெறுமையா விட்டுருக்கலாம், சொந்தங்கள் உங்களுக்கு உரியதை கூட புடுங்கி வைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை பெரிய பரிவாரத்திற்கு தகப்பனாகவும் தாயாகவும் கர்த்தர் மாற்றுவாராக. அந்த வார்த்தையை நம்புறவர்கள் கரங்களை தட்டி விசுவாசித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஆமென். ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அனுப்பும் போது பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெயம் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதற்கு பிறகு பாருங்க எல்லாருடைய கான்செப்டும் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். நம்ம நிறைய பேருக்கு அடிக்கடி ரொம்ப சோறு வந்து நம்மளால் சில இடங்களில் நிலைவரமாய் நிற்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெயங்களுக்கு தாமதமாகிறதுனால தான். பாருங்க, ஓட்ட பந்தயத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்னு வச்சுங்களேன். இந்த ஓட்ட பந்தயத்தில் நான் ஓடணுன்ற அந்த விருப்பம் ஆசை அவங்களுக்குள்ள எப்போ அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து ஒரு சின்ன ஓட்ட பந்தயத்தில் ஜெயிப்பாங்க பாருங்க. ஜெயிச்சிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன அவார்டு, ஒரு கப்பு, ஒரு ப்ரைஸு அந்த மாதிரி கிடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவ்வளோதான், நான் நல்லா ஓடணும் அப்படின்னு. அப்போது ஒவ்வொருத்தருடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் மாறி நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம ரொம்ப உற்சாகமாய் நம்ம இருக்கணும்னா அதற்கு கீவேர்டே என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல என்னன்னா நம்ம ஜெயிக்கணும். நிறைய பேர் தங்களுடைய மனதில் வந்து வருத்தத்தோடு ஓடுறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இதுவரையிலும் ஜெயத்தை பார்க்கவே இல்லை, எதுலையுமே அப்போது நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னா அந்த சோர்வு நமக்கு வந்துடும். என்ன பண்ணா என்ன அப்படின்னு வந்துடும். ஆனால் நான் நம்புகிறேன், இன்று இந்த 4வது நாள் ஆண்டவரை விடாப்பிடியா பிடிச்சி நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றுங்க. ஆண்டவரே,
என்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றுங்க. பாருங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் வனாந்தரத்தில் இருந்தா கூட இன்ட்ரெஸ்டா அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே அவன் அந்த இடத்துல இருக்கும்போது சிங்கத்தையும் கரடியையும் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். அப்போ இந்த ஜெயம் என்கிற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சா உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும். நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்த போறார். இந்த 7 நாட்களை நீங்க உற்சாகம் அடைய போகிறீர்கள். அதற்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, எந்த பிள்ளைகளாவது ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைன்னு வச்சுங்க, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், இந்த பிள்ளைங்க நிறைய பேருடைய வீட்டில் இந்த பிள்ளைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காங்களா? சொல்லுங்களேன். ஒருவே காய்ச்சலாக இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருங்க, என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஆனால் அதே நேரத்தில் ஸ்கூலில் வந்து ஃபெயில் ஆகிட்டு வரான்னு வைங்களேன், மழை வந்துச்சான்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு லீவ் கிடைக்குமா அப்படின்வான். ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணோம், இந்த வாத்தியார் செத்து போயிட மாட்டாரா ஆண்டவரே, 2 நாள் லீவ் கிடைக்குமே ஆண்டவரே. அப்போது ஃபெயிலான இப்போ ஸ்கூல் எல்லாருக்குமே திறந்துச்சு. இந்த ஸ்கூலில் 2 விதமான ஸ்டூடெண்ட்டை பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் திறந்துச்சு அப்படின்னு புக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அட்டையெல்லாம் போட்டு பேகெல்லாம் அடுக்கி நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு சந்தோஷம். இன்னொரு டீம் இருக்குது, அப்பா ஆரம்பிச்சிச்சா வேதனை தாங்கவே முடியலையே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, எந்த டீச்சர் அமைய போகிறாங்கன்னு தெரியலையே, லீவ் விட்டால் பரவாயில்லையே, இன்னும் ஒரு 10 நாளைக்கு ஏதாவது ஒரு மழை வந்து லீவ் வராதா? அப்போது அது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மகன் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவன் ஜெயிக்கலை. அப்போது வாலிப தம்பியும் தங்கச்சியும் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஒரு ஜெயத்தை பார்க்குற வரைக்கும் நீங்கள் அமர்ந்திருக்கவே கூடாது, நீங்கள் சும்மா இருக்கவே கூடாது. ஆனால் நான் நம்புகிறேன், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம அனைவரையும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ண போகிறார், ஜெயிக்க பண்ண போறார். ஆண்டவரே ஹல்லேலூயா. போகிற இடத்துலெல்லாம் நீர் என்னை வைக்கிற இடத்துலெல்லாம் எனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சின்ன சின்ன ஜெயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த சின்ன சின்ன ஜெயங்களை நீங்கள் ஒரு சின்ன பொருத்தனை பண்ணி ஜெயிக்கணும், நீங்கள் ஒரு உபவாசம் இருந்து ஜெயிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஜெயித்து பழகி விட்டீர்களே, ஆனால் உண்மையாய் உங்களுடைய மனது வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசையினால் விருப்பத்தினால நிரம்பும். அதுக்கு சின்ன சின்ன அந்த ஜெயத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அப்போ நான் நம்புகிறேன் அந்த ஆசையும் அந்த விருப்பத்தையும் ஆண்டவர் இந்த 4வது நாள் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கட்டளை இடுவாராக. இதுவரையிலும் தோற்று போன நிறைய பேர் இனி நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். ஜெயிக்க கர்த்தர் கிரியை, பாவத்தை ஜெயிக்க ஆண்டவர் கிருபை தர போறாரு, சத்துருவை ஜெயிக்க ஆண்டவர் கிருபை தர போறாரு, கோபத்தை ஜெயிக்க ஆண்டவர் கிருபை தர போறாரு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின், ஆமேன், தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே ஒரு ஜெயத்தை நான் பார்ப்பேன். என்னுடைய எக்ஸாமில் ஒரு ஜெயத்தை நான் பார்ப்பேன், என்னுடைய வேலையில் ஒரு ஜெயத்தை நான் பார்ப்பேன், என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஜெயத்தை பார்ப்பேன். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் என்னுடைய கண்கள் ஒரு ஜெயத்தை காண கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிறவர் இரக்கம் செய்யும் வரை, இரக்கம் செய்யும் வரை, இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்புறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தாவீது கோலியாத்தை ஜெயித்த உடனே அவனுக்குள்ள ஒரு வாழக்கூடிய ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. ஆனால் சவுல் தோத்து போன உடனே தான் வாழக்கூடிய தைரியத்தை அவன் இழந்தான், தைரியத்தை இழந்தான். அப்போது ஜெயத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஜெயமோ கர்த்தரால் வரும்.
எல்லாருடைய மனசுலையும் ஆழமா இன்னைக்கு ஒன்று பதியட்டும். என் தேவன் என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். இன்னைக்கு நீங்க முழுக்க, இன்னைக்கு இரவு முழுக்க நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது, ஜெயமோ கர்த்தரால், ஜெயமோ கர்த்தரால், ஜெயமோ கர்த்தரால். நம்முடைய கண்கள் ஜெயத்தை பார்க்கும். என்னுடைய கண்கள் ஜெயத்தை பார்க்கும். என்னுடைய கண்கள் சீக்கிரமாய் ஜெயத்தை பார்க்கும். நான் வெற்றி அடைவேன். கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு கைத்தட்டுதலை கர்த்தர் தருவார். என்னை நிறைய பேர் முன்பாக கர்த்தர் நிறுத்தி, என்னை நிறுத்தி அலங்கரித்து அநேகருடைய அங்கீகாரத்தை எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். என் பிள்ளைக்கு கர்த்தர் தரப்போகிறார். என்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் தரப்போகிறார். சொல்லுங்க விசுவாசித்தப்பா, இதெல்லாம் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த 7 நாட்கள் இரக்கம் செய்யும் வரை கூட்டம் முடிகிறதுக்குள்ள யோசேப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே ஆண்டவரே. அத்தனை ஆண்டுகள் தாண்டி யோசேப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானால் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கட்டும். எந்த இடத்திலெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கலையோ, எந்த இடத்திலெல்லாம் துரத்துண்டு பட்டார்களோ, எந்த இடத்திலெல்லாம் ஆகாத கல் என்று இவர்களை தள்ளினார்களோ, அங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபம் முடியும் போது ஒரு அங்கீகாரம் கிடைப்பதாக, அங்கீகாரம் கிடைப்பதாக, ஒரு கனம் கிடைப்பதாக. சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் எஸ், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஸ், கண்டிப்பாக நீ தள்ளப்பட்ட இடத்துல ஒரு அங்கீகாரம் உண்டாகும். உன்னுடைய சொந்தங்களுக்கு முன்பாக ஒரு அங்கீகாரம் உண்டாகும். கூட வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் உண்டாகும். என்னை அங்கீகரிக்கிற கர்த்தர் என் தலையை சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எனக்கு ஒரு அங்கீகாரத்தை, என் பிள்ளைகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த தேசத்திலே கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த ஒன்றை நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்திலே 118ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 118வது சங்கீதத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிக்கலாம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது கர்த்தராலே. இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். கர்த்தர் இன்றைக்கு இந்த 4வது நாள் இந்த ஜெபத்திலே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், அது மனுஷனால் அல்ல, அது சொந்தங்களால் அல்ல. அதை கர்த்தர் யாரால் ஆக போகிறது என்றால், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் கர்த்தராலே ஆக போகிறது. கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளை ஆச்சரியமாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் கர்த்தர் எப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா, இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் எல்லா இடங்களிலையும் மிச்சம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய ஆண்டவர் குறைவாய் கொடுக்கிறவர் அல்ல. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கர்த்தர் 5000 பேரை போஷித்து அந்த இடத்துல ஆண்டவர் என்ன எடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லணும்னா, மிச்சம் எடுத்தார். நம்முடைய ஆண்டவர் மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் நீங்கள் எந்தெந்த இதிலெல்லாம் குறைவாக இருக்கிறீர்களோ அதிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். சீக்கிரமாய் ஆண்டவர் நம்மை மிச்சம் எடுக்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். உங்களுடைய கைகளிலே சீக்கிரமாய் மீதத்தை நீங்கள் காண்பீர்கள். பற்றாக்குறைகளை ஆண்டவர் மாற்றி, குறைவுகளை ஆண்டவர் மாற்றி, வெறுமைகளை ஆண்டவர் மாற்றி, இல்லாமையை கர்த்தர் மாற்றி, என்னுடைய கையிலையும் மிச்சம் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நாளை கர்த்தர் எனக்கு அங்கீகரித்து தரப்போகிறார். அதை நம்புகிறவர்கள் ஆமேன் என்று விசுவாசித்து கர்த்தரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை மிச்சம் எடுக்க ஹல்லேலூயா, மீதம் எடுக்க உதவி செய்கிறது. ஸோ இந்த வசனம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. வேதத்திலே ஒரு 3 விதமான ஆச்சரியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 4ஆம்
அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவிலே தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்பட்டிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளில் மேல் எடுத்து கொண்டு போங்கள். நாளைக்கு இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானில் தண்ணீர் பிரிந்து போகிறதுனால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அற்புதத்தை வருகிற சன்னதியை அறிந்து கொள்கிறதற்கு அங்க ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த ஆத்துக்குள்ள போங்க, அதுல 12 கற்கள் இருக்கிறது. இந்த கற்களை தேடி கண்டுபிடித்து எடுத்து கொண்டு வந்து இதை நட்டுருங்க ஒரு இடத்துல. பின் வருகிற சன்னதி இதை பார்த்து கேட்கும்போது நீங்க ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னு நீங்க விவரித்து சொல்ல முடியும் அப்படின்னு இங்கே ஜோஷுவாவிடம் கர்த்தர் பேசுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பழைய காலங்களிலெல்லாம் இந்த ஆற்றுல நிறைய தண்ணீர் போகும்போது அவங்க அதை தடுப்பு சுவராய் நிறுத்துறதற்கு நிறைய கல்லை அங்கங்கே ஊனியிருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் சில ஆறு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா பெருவெள்ளம் வருகிற இடத்துல நிறைய பேர் காங்கிரீட்னாலையும் கல்லுனாலையும் இந்த மாதிரி முத்தரிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது நடப்பட்ட இந்த கல் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததுனால அதை அடித்து அது மூழ்கி கண்ணுக்கு தெரியாம இருந்த இடத்திலே இருந்த அந்த கல்லுகளை ஆண்டவர் தேவ மனுஷனை அனுப்பி சொல்கிறார், அதை திரும்ப எடுத்து நீ அதை நடு, வருகிற சன்னதிக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நான் நம்புறேன், யாருமே காணாத யாருமே பார்க்காத ஒரு இடத்திலே புதைந்து கிடந்த கற்களை என் தேவனாய கர்த்தர் அவருடைய கண்கள் கண்டது. அந்த கற்களை கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த மாதம், இந்த வருடம், இந்த ஜபங்கள் முடிக்கும் போது நிறைய பேருடைய கண்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியத்தை காணப்போகிறது என்று நான் நம்புகிறேன். மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தருடைய 7 கண்களும் யாரெல்லாம் இந்த இடத்துல மறைந்து கிடக்கிறார்களோ, உங்களுடைய மறைந்த ஜபங்கள், உங்களுக்கு எண்ணப்படாமற் போன ஜபங்கள் எல்லாம் இந்த 7 நாட்களிலே கர்த்தர் திரும்ப எடுத்து ஆமென் நம்மை மறுபடியும் ஜெபிக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. பல நாட்களாக மூடப்பட்டு கிடந்த அந்த கற்களை மீண்டும் எடுத்து அதை சாட்சிக்குறியாக கர்த்தரால் நிறுத்த முடியுமானால் அவருடைய வல்லமை இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. மூடப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கண்ணோக்கி பார்ப்பாராக. புதைந்து போய் கிடக்கிற சிலரை, ஆமேன், எழும்ப முடியாமல் கிடக்கிற சிலரை இந்த ஜபம் முடியும் போது கர்த்தர் தேடி கண்டுபிடித்து உங்களை தேடி வந்து நீங்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டீர்களோ, எந்த நோக்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
ஆமென். அவருடைய கண்கள் தேடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடுவதாக. ஹalleluya. ஆமென். சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்புகிற காலம் சமீபமாய் வந்தது. ஆமென். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஸோ நம்பர் 1, முதல்ல ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, புதைந்து போய் கிடக்கிறதை, தண்ணீரால் அடிக்கப்பட்டு புதைந்து போய் கிடக்கிற அந்த கற்களை என் தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் எடுத்து அதை மறுபடியும் நிறுத்தினார். ஹல்லேலூயா. பலவிதமான வெள்ள பெருக்கினாலே மூடி போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் கர்த்தர் தூக்கி எடுக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்குரியது தான் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளை ரொம்ப நாட்களாக சோதனையை அடிக்கப்பட்டு, கடனினாலே அடிக்கப்பட்டு, ஆண்டவரே மூடி, இனி எழும்ப கூடாமல், மறைந்து, பிரகாசிக்காமல், ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே உருவாக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை மறந்து, பாஸ்டர் இந்த வார்த்தை முழுக்க எனக்காக தான் பாஸ்டர், அவனுடைய நோக்கமே இல்லாமல் வாழ்கிறான், எதிர்காலமே இல்லாமல் வாழ்கிறான். ஆமென். மூடப்பட்டு போயிருச்சு, எந்த தரிசனமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை தோண்டி கர்த்தர் எடுப்ப, கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் அனுப்புவாராக, ஒரு புது பெலனை கர்த்தர் தருவாராக, அது கண்டுபிடிக்கப்படுவதாக. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த வார்த்தை வரும்போது ஸ்பெஷலாக வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஜெபம் பண்ணு. எஸ், ஹல்லேலூயா. உங்களுடைய சோர்வின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமென். பாவத்தினாலே மூடப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஜெபத்தில் மறுபடியும் கர்த்தர் எடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, மறுபடியும் கர்த்தர் நம்மை நிறுத்த போகிறார். இது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். என்னுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நாங்கள் கலங்க மாட்டோம். ஏனென்றால் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். இப்ப கைகளை மேல, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு என் இயேசு கைவிட மாட்டார். எஸ், இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. இது யாரால் கூடும்? இது யாரால் முடியும்? இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் அந்த 12 தூணையும் புதுப்பித்து நிறுத்தும் போது அங்க இருக்கிற நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியம். இதை எங்க கண்டுபிடிச்சீங்க? இதை எங்க எடுத்தீங்க? 12 ஒரே ஷேப்பா எப்படி கிடைச்சிருச்சு? அந்த அதே சந்தோஷம், அன்றைக்கு காண்பித்த அதே வெற்றி என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள்,
ஹல்லேலூயா. மூடப்பட்டிருந்த அந்த கற்களை பார்த்தது போல நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன். இது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். நன்றி அப்பா, நன்றி நன்றி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சொல்லோ, என்னை ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல. இப்போ கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே. ஓ, கலங்கிடவே மாட்டேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. என் இயேசு, என் இயேசு. ஹல்லேலூயா. பாய்ந்து போகிற பெருவெள்ளத்திலே அடிக்கப்பட்டு சாய்ந்து போய் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிற கல்லை என் தேவன் கண்ணோக்கி பார்த்து அதை ஜோஷுவாவினிடத்தில் சொல்லி திரும்பவும் அதை எடுத்து அதை நிறுத்தி இந்நாள் இருக்கிற சன்னதி வரைக்கும் இந்த தூண் என்ன அப்படின்னு கேட்டால் இது கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. நான் உண்மையிலே 100% விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற பெருவெள்ளத்தினாலே அடிக்கப்பட்ட நிறைய பேரை கர்த்தர் இந்த வருடம் முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை புதுப்பிக்க போகிறார். கர்த்தர் மறுபடியும் நீங்கள் எந்த பர்பஸுக்காக, எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் உங்களுடைய இதை நிறைவேற பண்ண போகிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் மூழ்கி இனி எழும்பவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இல்லை, மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். அது நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறப்போகுது. அது ஆச்சரியமாய் மாறப்போகுது. நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள், பிரமிப்பார்கள். ஆண்டவரே, நீர் அதை எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போக செய்ய போகிறதுக்காக இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா ஆண்டவரே, இது உங்கள் வார்த்தை அல்லவா ஆண்டவரே. நாங்கள் அப்படியே உணர்றோம் ஆண்டவரே. இதோ சில கற்களெல்லாம் புதஞ்சு போய் கிடக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய கற்கள் புதஞ்சு போய் கிடக்கு. அடிக்கிற ஆண்டவரை வேகமான அந்த தண்ணீரில் நிற்கவே முடியாமல் சாய்ந்து போய் ஆண்டவரே, அதெல்லாம் திரும்ப கட்டுவதற்கு உங்கள் பிரசன்னம் ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்க உங்கள் மகிமை அப்படி ஒவ்வொருவருமே இதோடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸோ இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனம் வாசிக்கலாமா? நான் தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன் அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியர் அண்டையில் போனான். பெலிஸ்தியனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாய் நடந்தான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமும் சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்ததுனான் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்திற்கு வர நான் நாயா என்று சொல்லி அவனை தன் தேவர்களை கொண்டு சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்திற்கு வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். அதற்கு தாவீது,
பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர்கள் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நம்பர் 2, ரெண்டாவது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒன்றை, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு என்னவா இருக்காமாமா? நம்புறீர்களா? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கையை பிடிச்சி சொல்லுங்க, அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிறைய பேர் ஆச்சரியப்பட போறாங்க. நம்பர் 2, ரெண்டாவது இங்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய கோலியாத் என்கிற ஒரு ராட்சதனை நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தாவீதை கர்த்தர் ஏவி, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆற்றில் போய் 5 கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய அடைப்பையிலே போட்டு கொண்டானாம். அப்படின்னா ஒரு கல் நல்ல ஷேப்பாக இருந்த கல், ஆனால் இந்த தண்ணீரினாலே அடிக்கப்பட்டு, நம்ம ஆற்றுல போனால் நிறைய கூழாங்கற்கள் இருக்கும், ஆனால் அந்த கூழாங்கற்களுக்கு வேல்யூ இல்லை, அதை யாரும் பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, அதில் ஒரு கூழாங்கல் என்னுடைய அடப்பையிலே இருந்த கல் அவ்வளோ பெரிய கோலியாத் என்கிற அந்த ராட்சதனை கொல்லுவதற்கு அந்த ஒரு கூழாங்கல்லை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமேன் சொல்லுங்கள். போகும்போது சவுல் போகும்போது சொல்கிறாரு, எப்பா நீ பட்டயத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. பட்டயத்தை எடுத்துகிட்டு போ, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, நீ எப்படி தப்புவிப்பாய், அவனோட எப்படி நிற்க முடியும்? ஆனால் அவ்வளோ பெரிய ராட்சதனை ஆண்டவர் ஜெயிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு சின்ன பாத்திரம் என்ன அப்படின்னா, அந்த ஆற்றுல இருக்கிற கூழாங்கல். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அவன் எத்தனை கூழாங்கல்ல எடுத்தான் சொல்லுங்களேன், ஆனால் எத்தனை செலவாச்சு கேட்கல, மிச்சம். அதான் ஆண்டவர் செய்ய போகிறாரு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், எல்லாமே செலவழிஞ்சிருமோ அப்படின்னு நினைப்போம். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை அப்படி விட மாட்டார், கண்டிப்பாக விட மாட்டார். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் லிட்டரலாக என் கையில் இவ்வளோதான் இருக்குது, இதுவும் செலவழிஞ்சிட்டுனா நான் என்ன பண்ணுவேன், இது செலவழிஞ்சுன்னா எனக்கு குறையாயிருமே, என் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை எப்படி நான் நடத்துறது, இந்த காரியத்தை எப்படி முடிக்கிறது, இதில் ஒன்றொன்னா போயிட்டு இருக்குதே, இந்த குறைவை பார்க்குறேனே. ஆனால் ஆண்டவர் அந்த 5ல் 1 மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்தி, கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்தது போல, 12 கூடை நிறைக்க மிச்சம் எடுக்கிறது உதவி செய்தது போல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவாலை நீங்கள் ஜெயித்து நீங்கள் மிச்சம் எடுப்பீர்கள். அந்த தேவை சந்திக்கப்பட்டு நீங்கள் மிச்சம் எடுப்பீர்கள். அந்த குறைவுகள் நிறைவாகி மிச்சம் எடுக்க கர்த்தர் உங்களுடைய கரங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கரங்கள் மிச்சத்தை பார்க்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு போதகர் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு ரொம்ப என்னுடைய விசுவாசத்திற்கு அது ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தது. அப்படின்னா அவர் ஆலயம் கட்டி கொண்டிருந்தார். அப்போ ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு மாதமும் அந்த வேலை முடித்த உடனே அந்த பணத்தை அவர் செட்டில் பண்ணணும். அப்போ அந்த மாதம் அந்த செட்டில் பண்ணும்போது அந்த பில்லு வருமாமா, 5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா, அந்த பில்லு 50,000 ரூபா. அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த திருச்சபையை கட்டுவதற்கு எனக்கு சரியாய் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ். இந்த 3 வருஷமும் அவர் இப்போ பாருங்களேன், அந்த இன்னைக்கு 50,000 ரூபா பில் வந்துச்சுன்னா அந்த மாதம் அவருக்கு 50,000 ரூபா அவருடைய கையில் இருக்குமா. அடுத்த மாதம் 1.5 லட்சம் ரூபா பில் வந்துச்சுன்னா அந்த 1.5 லட்சம் ரூபா அவருடைய கையில் இருக்குமாமா. இப்படி நான் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லலை, அவர் ரொம்ப விளக்கமாய் எப்படி வந்துச்சுன்றதை பில் முதற்கொண்டு என்னிடத்தில் அவர் காமிச்சு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். சார் எனக்கு குறைவும் இல்லை, அந்த அதிகமும் இல்லை, இந்த டைமுக்கு எனக்கு தேவை வந்துருச்சு, அடுத்த டைமுக்கு கம்மி தான், ஆனால் எனக்கு 5,000 ரூபா மிச்சம் இருக்குது, 2,000 ரூபா மிச்சம் இருக்குது. இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் எனக்கு குறைவு என்கிறதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் நம்புகிறேன், அந்த ஆண்டவர் இன்று ஜீவிக்கிறார் என்று நம்புகிறேன். உங்கள் கையில் இருக்கிற 5ல் 5 செலவாயிருமோன்னு வருத்தப்பட வேண்டாம்.
கர்த்தர் சொல்லுகிறார், 4 மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஒரு நாள், இன்னைக்கு வேணா 5 செலவாயிட்டு இருக்கலாம். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வரும், ஒரு நாள் கண்டிப்பாக வரும். வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு நாள் கண்டிப்பாக வரும். உன் கையிலே குறைவை அல்ல, உன் குறைவை அல்ல, மிச்சத்தை பார்க்கிற ஒரு நாளை கர்த்தர் வைப்பார். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தை உண்மையானதா இருக்குமானால் என் தலையின் மேலே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கிறவர், என்னை மிச்சம் எடுக்க உதவி செய்கிறவர். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் மிச்சத்தை பார்ப்பீர்கள். இந்த மாதம் முடியும் போது மிச்சத்தை பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு ஒரு மிச்சத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் போஷிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்புறேன். ஆமென், ஆமென். எல்லாவற்றிலும் நமக்கு திருப்தியாய் தந்து மீதம் எடுக்க உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ ஆத்திலே இருந்த ஒரு கல்லை எடுத்து ஒரு சிறியவர்களை கொண்டாகிலும் பெரியவைகளை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். பெரிய கோலியாத்தை முறிப்பதற்கு பெரிய பட்டயத்தை தேடாதவர் என்னுடைய கர்த்தர். மிகப்பெரிய ராட்சதனை அழிப்பதற்கு ஆண்டவர் பலசாலிகளை தேடாதவர் கர்த்தர். ஆண்டவர் தாவீதை எங்க அனுப்புறார் அப்படின்னு சொன்னா, நீ பட்டயத்தையும் ஈட்டியும் எடுக்க வேண்டாம், ஒரு கூழாங்கல்ல எடு, அதுவும் 5ல் 1 போதுமானது. நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதம் எம்மாத்திரம். ஒருவேளை இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு போராடுறதுக்கு பலனே இல்லை, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு முன்னாடி இருக்கிற போராட்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா? ஆனால் ஆண்டவர் தாவீதிற்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய போராட்டத்தை முறியடிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டது சிறிய கல்லை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் நம்புறேன் உங்களை கொண்டு செய்யாமல் இருப்பாரா? அவருக்கு நீங்கள் போதும், அவருக்கு உங்கள் படிப்பு போதும், அவருக்கு உங்கள் அழகு போதும், அவருக்கு உங்கள் வசதி போதும். கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோடே போ, மீதியானியரை நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். இருக்கிறது போதும், இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். அதை எந்த அளவிற்கு பெருக்கணும், அதை எந்த அளவிற்கு வளர்த்தணும், அதை என்னென்ன எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். அது என்னுடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய பேர் இங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் மன அளவில் நிறைய பேர் உங்களை நீங்கள் ரொம்ப ஒதுக்கி கொள்ளலாம். நிறைய பேர் மனதில் அப்படி நினச்சிட்டே இருப்பாங்க, தங்களை குறித்து ரொம்ப லோவாக அவங்க நினைப்பாங்க, ரொம்ப குறைவாக அவங்க நினைப்பாங்க. நான் இப்படி இருக்கிறேன், ரொம்ப நெகட்டிவ் தாட்டாக யோசிச்சிட்டே இருப்பாங்க. தங்களை குறித்து ஒரு தாழ்வான மனப்பான்மை சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் படிக்கலை, நான் இப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை, உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கட்டும், தவறல்ல. தாழ்மையாய் நீங்கள் சில கர்த்தரை மறக்காமல் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வேண்டவே வேண்டாம். என்னுடைய ஆண்டவர் ஒரு சின்ன கூழாங்கல்லை கர்த்தர் எவ்வளோ பெரிய மகிமையாய் பயன்படுத்துகிறார் பாருங்க. 5000 புருதர்கள் மட்டும் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அங்கே ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணுறாரு? வேதம் சொல்லுகிறது, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. 5000 பேரை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் தெரியுமா? சின்ன பையன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு டிஃபன் பாக்ஸு. அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற அந்த ஃபுட்டை எடுத்து கர்த்தர் 5000 பேர் போஷித்து மிச்சம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். என்னை அழைத்த இயேசு பெரியவர். என்னை தெரிந்து கொண்ட இயேசு பெரியவர். நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாய் பெரிய காரியத்தை செய்வார். சாதாரணமான அந்த கூழாங்கற்களை கொண்டு செய்த கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்வார். எல்லாரும் அவருடைய கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே நிச்சயமாக என்ன கொண்டு செய்ய முடியும். எஸ், வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஸ்பெஷலாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லை, ஹல்லேலூயா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை கொண்டு செய்வதற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே எவ்வளவு போட்டியாளர்கள் இருந்தாலும் அத்தனை போட்டியாளர்களுக்கு முன்பாய் என்னை பயன்படுத்துகிறதுக்கு நல்ல தேவன் என் கூட இருக்கிறேன், நல்ல தேவன் என் கூட இருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவ்வளவு பலவீனமான சவுலை கொண்டு கர்த்தர் அவனை பவுலாய் மாற்றி உலகத்தையே கலக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினாரே. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, என் பிள்ளைய உங்க கையில தர்றேன் ஆண்டவரே, என் மகனை உங்க கையில தர்றேன்.
அவன் பெரிய காரியத்தை கர்த்தர் அவன் மூலமா செய்யணும். என் பிள்ளையை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும். அந்த கூழாங்கல்லை எடுத்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின கர்த்தர் இப்பொழுது ஹல்லேலூயா உம்முடைய கரத்திலே எடுப்பீராகப்பா, என்னுடைய வாழ்க்கையை எடுப்பீராகப்பா. அது மறுரூபம் ஆகட்டும், அது ஷேப் ஆகட்டும், அது பயன்படுத்தப்படட்டும், அது வில்லிலே நான் ஏற்றப்படட்டும். எதிரியினுடைய பாளையத்தை முழுவதுமாய் சிறைபிடித்த படட்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இது கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க. இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய கண்களுக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா ஆச்சரியமாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற போகிற குழந்தை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அந்த வீடு ஆச்சரியமா இருக்க போகுது. அந்த பரிசுத்த ஜீவியம் ஆச்சரியமா இருக்க போகுது. ஊழியம் ஆச்சரியமா இருக்க போகுது. உங்க கண்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் அந்த திருமணம் ஆச்சரியமா இருக்க போகுது. எஸ், கண்டிப்பாய் இது கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த சபை கர்த்தராலே ஆயிற்று. இது லட்சக்கணக்கான பேருக்கு இந்த ஊழியம் ஆச்சரியமா இருக்க போகிறது. நீங்கள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 53வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குனுடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவளோட சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். போதுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, எந்திர கல்லுடைய ஒரு சொல்லுங்க, பைபிள் என்ன சொல்ற? அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்கு ஒரு மோசமான ஒரு ராஜாவாய், இப்பொழுது இந்த இடத்துல ஒரு வெற்றி வேணும். ஒரு எந்திரக்கல், பொதுவாக பழைய காலங்களெல்லாம் பெரிய எந்திரக்கல்லை வச்சிருப்பாங்க. இந்த எந்திரக்கல் உதவாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப இடத்தை அடைச்சிட்டு இருக்கிறதுனால அதை சுக்குநூறாக உடைச்சிருவாங்க. வேண்டாம் என்று அதை நினைத்தார்கள். அதை பயன்படுத்த முடியாதுன்னா அந்த கல்லை உடைச்சி அதை தூளாக போட்டுருவாங்க. அப்போது இங்கே ஒரு லேடி ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எந்திர கல்லுடைய ஒரு துண்டை எடுத்து அதை ஒரு ராஜாவை வீழ்த்துகிறதற்கு அவங்க கையில் அதை பயன்படுத்தாமா. ஆமேன்னு சொல்லுங்கள். இது யாரால் ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. சாதாரணமாக உடைத்து போடப்பட்ட உபயோகம் இல்லாத ஒரு எந்திர கல்லுடைய ஒரு சின்ன துண்டை வைத்து ஒரு ராஜாவையே ஜெயிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் ஒரு பெண்மணிக்குள்ள கொடுக்க முடியுமானால் நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் கொண்டு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமா இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. 2 கைகளையும் உயர்த்தி இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே கவனிச்சுட்டு, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த ஒரு மூடப்பட்டு கிடந்த ஒரு கல், ஆண்டவர் அதை சாட்சியின் கல்லாய் மாற்றினார். இரண்டாவதாக ஆற்றிலே அடிக்கப்பட்டு ஒரு சாதாரணமான கூழாங்கல், அதை கொண்டு பெரிய கோலியாத்தையே ஆண்டவர் ஜெயித்தார். நம்பர் 3, மூன்றாவது ஒரு உடைந்து போன ஒரு எந்திரக்கல், அந்த எந்திரக்கல்லை கொண்டு ஆண்டவர் ஒரு ராஜாவையே வீழ்த்தினார். இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமானதை செய்கிறவர் கர்த்தர். இயலாமையை கொண்டு சகலத்தையும் செய்கிறவர் கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு எனக்கு ஒரு பெரிய நடத்துதல் இருக்குது.
நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களில் நிறைய பேரை கர்த்தர் வித்தியாசமாக பயன்படுத்துவார். அது நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு நிறைய பேர் பிரமிப்பார்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி ஆண்டவருடைய சீடர்களை பார்த்து அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தும் அவங்க பிரசங்கம் பண்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களோ, நிச்சயமாகவே நம்மை பார்த்தும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்தும் ஆச்சரியப்படுகிற ஒரு நாளை கர்த்தருக்கு லேசான காரியம். ஒரு எந்திர கலனுடைய துண்டை எடுத்து ஒரு எதிரியை ஜெயிக்க வைக்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவர் திரும்ப திருவுளம் பற்றுவார். மகனே, இது எனக்கு லேசான காரியம். மகளே, இது எனக்கு லேசான காரியம். நீ என்னிடத்திலே நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். கைகளை எல்லாரும் இப்போ உயர்த்தி இந்த வாக்குத்தத்தை நான் நம்புறேன். இது கர்த்தராலே ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. அறிக்கை செய்யுங்க. திரும்ப இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இது கர்த்தராலே ஆயிற்று. அந்த கர்ப்பம் கர்த்தராலே ஆயிற்று. அந்த திருமண ஒழுங்கு அது கர்த்தராலே ஆயிற்று. இந்த வேலை அது கர்த்தராலே ஆயிற்று. அந்த வழி திறக்கப்படுகிறது அது கர்த்தராலே ஆயிற்று. உங்களுக்கு முன்பாக மலை போல் நிற்கிற பெரிய பர்வதம், பெரிய கடன், அது யாரால் ஆகும்? அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காய் அப்படியே ஜெபம் பண்ணி அந்த அக்கினி, அந்த அபிஷேகம், அந்த மகிமை உங்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் எல்லாரும் ஜெபத்தினால ஏசப்பா, இது உங்க வார்த்தை. சாதாரணமான மூடப்பட்டு கிடந்த ஒரு கல்லை இன்றைக்கு தூணாக நிறுத்த வல்லவர். அப்பா, ஒரு கூழாங்கல்லை எதிரியை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தின கர்த்தர், எந்திர கல்லுடைய ஒரு துண்டை எடுத்து ராஜாவே வீழ்த்த பண்ணின கர்த்தர், இன்றும் நீர் ஜீவனோடு இருக்கிறீர். இன்றும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் தூக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கண்டுபிடித்த ஆண்டவர், பயன்படுத்தின ஆண்டவர் நமக்கும் அப்படியே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், நான் உம்மையே நம்பி இருப்பேன். ஆமென். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர், என்னை நினைப்பவரே, நான் உங்களையே நம்புகிறேன். இந்த வார்த்தை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாட போகிறோம் சேர்ந்து. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவோம். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை மகிழ்ச்சியோடு உம்மை நம்புவேன்.
நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஒரு சரணம் கூட சொல்லுவோம். சீயோன் பார்வாதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பார்வாதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நினைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். பாட பாட அந்த மகிமை வரட்டும். ஏசப்பா திரும்ப திரும்ப உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. இந்த காரியம் கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. நீங்க குழம்பி போய் இருக்கிற எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. உங்களுக்கு கிடைக்காதது எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. உங்களுடைய மனதிலே கலக்கத்தை கொடுக்கிறது எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று. எத்தனையோ பேர் முடியாது என்று நினைத்தது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனையோ பேர் விட்டு போனது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனையோ பேர் இனி நடக்காது என்று சொன்னது அது கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. நீங்கள் மறந்தது கர்த்தராலே ஆயிற்று. நீங்கள் விட்டது கர்த்தராலே ஆயிற்று. ஓ ஹல்லேலூயா. உங்களால் நம்ப முடியாத அது கர்த்தராலே ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கும். ஆமென். இந்த 4வது நாள் ஆண்டவர் தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, அவருக்கு ஒரு சின்ன கல்லு போதும், அவருக்கு சின்ன கல்லு போதும். கையில் இருக்கிற ஆயுதம் இல்லை, அவருடைய கையில் இருக்கிற நபர் மட்டும்தான் முக்கியம். உங்களுடைய கையில் இருக்கிற எதுவும் அவருக்கு இல்லை, நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் முக்கியம். எந்திர கல்லை கையில் எடுத்து சின்ன துண்ட கல்லை எடுத்துறவங்க வைராக்கியம் பாராட்டுகிற சகோதரி. கவுளாங்கல்ல கையில் எடுத்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஆமென். இந்த கற்களை ஆற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த 12 பேரும் ஆசாரியர்கள், பரிசுத்தமுள்ள ஆசாரியர்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அவங்க கையில் கொடுத்துருக்கிற பொருள் ஒன்றும் இல்லாத வேல்யூ இல்லாதது தான். ஆனால் அந்த பர்சன் யாருன்னா அவங்க வேல்யூவானவங்க, அவங்க வேல்யூவானவங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் கொண்டு பெரிய காரியத்தை செய்யணுமா? உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணுமா? உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சல்ல. நீங்கள் மட்டும் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் ஒரு தாவீதாய் நீங்கள் மாறிவிட்டால், நீங்கள் மட்டும் ஒரு ஜோஷுவாவாய் மாறிவிட்டால், நீங்கள் மட்டும் ஒரு ஆசாரியராய் நீங்கள் மாறிவிட்டால், நீங்கள் மட்டும் அந்த எந்திரக்கல்லை கையில் எடுத்த ஒரு ஸ்திரீயை போல மாறிட்டா, நான் நம்புறேன் உங்கள் கையில் உடஞ்சு போன கல்லாக இருந்தாலும் அது ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய பவர், அது ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய பவர் அதுக்கு வரும். எல்லாத்துக்கும் பவர் கொடுப்பார். எல்லாம் பவராக மாறும், எல்லாம் பவராக மாறும், எல்லாம் பவராக மாறும். எப்போ அப்படின்னா, ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஒரு தாவீதாய் மாறணும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே நான் ஒரு ஜோஷுவாவா மாறணும், நான் ஒரு ஆசாரியனா மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் அந்த எந்திரக்கல்லை எடுத்த அந்த சகோதரியா மாறணும் ஆண்டவரே. எனக்குள்ள வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள உண்மையை கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் உங்களை நேசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் என்னை பயன்படுத்த வல்லவர். நான் மட்டும் உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருந்தா, நான் மட்டும் உமக்கு பிரியமான பிள்ளையா வாழ்ந்தா, கண்டிப்பாக என்ன ஆசீர்வதிக்கிறது உமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த 4வது நாள் அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும், அந்த பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேட்க ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அப்படியே கேளுங்க. ஹல்லேலூயா. நீ பயன்படணும், வாலிப தம்பியும் தங்கச்சி நீ பயன்படணும். உன்னை நிறைய பேர் ஆச்சரியமா பார்க்கணும், உன்னை நிறைய பேர் பிரமிப்பா பார்க்கணும்.
இது கர்த்தராலே ஆயிற்று. அநேகருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்க போகுது. நான் நம்புறேன் இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி. ஸோ இவ்வளவு உலகம் இவ்வளவு பின்பாக போயும், இத்தனை பிள்ளைகள் பின்னாடி போயும், ஆன்லைனில் இருக்கலாம், நீ சர்ச்சில் உட்காந்து கேட்கலாம். கண்டிப்பாக இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரை தேடுகிறவனுடைய மகிமையை நிச்சயமாக நீ பார்ப்ப. ஆண்டவர் உன்னை கண்டிப்பாக பயன்படுத்தாமல் போகவே மாட்டார். உன்னுடைய வாழ்க்கை நிறைய பேருடைய கண்ணுக்கு முன்னாடி ஆச்சரியமாய் மாற போகிறது, ஆச்சரியமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த வார்த்தையை நீங்களாகவே அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாமே. பர்சனலாக ஆண்டவர் உங்களோட பேசுகிறத வச்சு. ஸோ சத்தமாக ஜெபிக்கணும் கூட இல்லை, மனசில் இன்னைக்கு ஆண்டவர் பேசின இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் நிறைய பேசினார். உன் கையில் உன்னை திருப்தியாக்குவேன், உன்னை மிச்சம் எடுக்க நான் உதவி செய்வேன். ஹல்லேலூயா. இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே ஆண்டவரிடத்துல பேசிட்டு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, கிருபப்பா கிருபப்பா கிருபப்பா, கிருபாண்டவரே 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 கிருபாண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை ரொம்ப பெரியது, உங்களுடைய தயவு ரொம்ப பெரியது. எஸ், உங்களுடைய நிறைய பேருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆச்சரியமாக மாற்ற போறாரு. அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு மாற போறாங்க. உங்கள் சின்ன மகளை ஆண்டவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு மாற போறாரு. உங்கள் மகனை கர்த்தர் ஆச்சரியப்படுற அளவுக்கு வைக்க போறாரு. உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமாக மாறப்போகுது. ஒருவேளை தோணுற உங்கள் தலை மேலே கூட கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன நீங்கள் ஆச்சரியமாக இன்னைக்கு அசிங்கமாக என் வாழ்க்கை இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு அந்த கல் மாதிரி மூடப்பட்டு தான் ஆண்டவரே என் கல் இருக்குது. இந்த எனக்கு அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற அந்த கல் மாதிரி தான்ப்பா என் வாழ்க்கை இருக்குது. இன்னைக்கு உடஞ்சு போன எந்திர கல் மாதிரி தான்ப்பா என் வாழ்க்கை இருக்குது. இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை எல்லாம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உரியது. என் பிள்ளை உடஞ்சு போன எந்திர கல் மாதிரி இருக்கிறாளே அப்பா, எந்திர கல் மாதிரி உடஞ்சு போனது மாதிரி இருக்காளே அப்பா. ஆண்டவரே, யாரும் பார்க்க முடியாம மூடி போய் கிடக்கிற அளவு தானப்பா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை இருக்குது. ஆனா இப்போ நீ சொன்னீங்கல்ல, அந்த கல்லை தூக்கி எடுத்தீங்கல்ல, அந்த கல்லை பயன்படுத்தினீங்கல்ல, அந்த கல்லை ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தீங்கல்ல. சிறியதை கொண்டாகிலும் பெரியதை கொண்டாகிலும் அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம்னு நான் நம்புறேன். ஜெபிக்க அந்த மகிமை 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 மகிமை, ஜெயம் ஜெயம் ஜெயம். என் கண்கள் ஜெயத்தை பார்க்கணும். என்ன தேவன் உற்சாகப்படுத்த ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. நன்றியப்பா 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 நன்றி. ஜெபிக்க நிறைய பேர் மேல அந்த மகிமை இறங்குது. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை இல்லாமல் நீ ஒன்றும் இல்லாமல் போவேன்னு சொன்ன அத்தனை பேருக்கு முன்னாடியும் என்னை சீர்படுத்துகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்க கண்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சரியமாய் அற்பமா நினைச்சாங்கல்ல, அவங்க கண் என்ன அற்பமா பார்த்துருச்சு. ஆனா ஆண்டவர் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அதே கண் என்ன ஆச்சரியமாய் பார்க்கிற அளவுக்கு வைப்பார். உங்க பிள்ளைய அற்பமா பார்த்த அந்த கண்ணு ஆச்சரியமா பார்க்கும். உங்களை அற்பமா பார்த்த அந்த கண்கள் சீக்கிரமா ஆச்சரியமா பார்க்கும். ஏன்னா இது கர்த்தராலே ஆயிற்று. இது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இது கர்த்தரால் ஆயிற்று. உடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று. கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடம் கொள்ளாமற் பெருக செய்தே. சொல்லுவோம், என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் இடம் கொள்ளாம
நேராகும் வாய்ப்பில்லை, நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்க்கை சீராக மாற்றுவார், சீராக மாற்றிட வருவார். சொல்லோ நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை கிருபப்பா கிருப சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சொல்லு, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சேர்ந்து கையெழுதி ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எல்லாரும் சேர்ந்து என்னை சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல எந்த முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பனி போல உருகி போகும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் என்னை சேரும், புது நன்மைகள் என்ன. இப்ப எல்லாருடைய கைகளை தட்டி சீர்படுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். விசுவாசத்தோடு ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற குட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி. கண்டிப்பா நடக்கும் சிஸ்டர், பிரதர், நடக்கும். வணங்கி உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் காயங்கள் மாறும். புது நன்மைகள் என்னில் சேரும், புது நன்மைகள் என்னில் சேரும். இப்ப கைகளை உயர்த்தி சீர்படுத்துவா. நன்றி அப்பா. என்னை நல்லவர் நல்லவர் நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவோம். என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி. இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் இது கர்த்தரால் ஆயிற்று. தேங்க்யூ ஜீசஸ். யார் உங்க பிள்ளைக்கு உதவி செஞ்சா?
யார் உன் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண? யார் உன் பிள்ளைய தூக்கி எடுத்தா? யார் இந்த காரியத்தை உனக்காக பண்ணுனா? யார் இந்த காரியத்தை உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா செஞ்சாங்க? ஆமே, நான் நம்புகிறேன் சீக்கிரத்திலே நிறைய பேர் உங்களை பார்த்து இதே கேள்வி கேட்பாங்க. யார் உங்களுக்கு செஞ்சது? யார் உங்களுக்கு செஞ்சது? யார்? அப்ப நீங்க சொல்லுவீங்க, இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. எஸ் எஸ் எஸ், ஆமென் ஆமென், எஸ். அப்படியே அப்படியே எனக்கு தான் சொல்லுங்க. வாலிப மகளுக்கு இது கர்த்தரால் ஆயிற்று. இவ்வளவு பெரிய யுத்தம் கர்த்தரால் நடந்து முடிந்தது. இவ்வளவு பெரிய வெற்றி கர்த்தரால் ஆயிற்று. நன்றி அப்பா, நன்றி. இது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியம். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி, கோடி நன்றி. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற டீச்சர் நீங்க தான். நீர் பெரிய ஆசிரியர். உங்களை மாதிரி ஒரு ஆசிரியரை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மாதிரி ஒரு மருத்துவரையும் நாங்க பார்க்க முடியாது ஆண்டவரே. உங்களை மாதிரி ஒரு மருத்துவரை யாருமே பார்த்ததில்ல. ஏன்னா மரிச்சவனே உயிரோட எழுப்பின மருத்துவர் தானப்பா நீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களை மாதிரி ஒரு கவுன்சிலர் நாங்க பார்க்க முடியாது ஆண்டவரே. உங்களை மாதிரி உருவாக்குற ஒருத்தங்களை பார்க்கவே முடியாது ஆண்டவரே. வெறும் கையில ஒருபடி மண்ணை எடுத்து கண்ணு காது மூக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை அவயவத்தை வச்சு, இத்தனை நரம்புகளை, இத்தனை எலும்புகளை வச்சு உருவாக்குன மகா பெரிய தேவன், உருவாக்குற மகா பெரிய தேவன் நீங்க தான்ப்பா. உங்களை மாதிரி ஞானவான் யாருமே இல்லை. உங்களை மாதிரி வல்லமை உள்ளவர்கள் யாரும் இல்லை. உங்களை மாதிரி அறிவுள்ளவர் உங்களை மாதிரி யாருமே இல்லப்பா. நீர் எல்லாவற்றிலையும் சிறந்தவர். எங்க வாழ்க்கையை உங்க கையில தர்ற ஆண்டவரே. அந்த ஆசாரியர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. அந்த தாவீதா நாங்க மாறட்டும் ஆண்டவரே. அந்த சகோதரியா நாங்க மாறட்டும் ஆண்டவரே. நன்றி. இந்த 7 நாட்கள் உங்க மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இனி நடக்கிற 3 நாட்களும் உங்களுடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். வரவிருக்கிற அந்த தேவனுடைய மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து இன்னும் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தி தத்துருவமா நீங்க பேச போவதற்காய் நன்றி. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.